ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, த லோன்லி லண்டனர் அப்படிங்கிற நாவலோட சம்மரி தான் பார்க்க போறோம். அது யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாம் செல்வன். சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சம்மரிக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆத்தர் இன்ட்ரோ பார்த்தலாம். சாமுவல் டிக்சன் செல்வன் இதுதான் வந்து நம்ம ஆத்தரோட ஃபுல் நேம். இவங்க வந்து 20th மே 1926 வந்து பிறந்திருக்கிறாங்க. இவர் வந்து ட்ரினேடை வந்து சேர்ந்தவர். இவரோட பெண் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மைக்கேல் வென்வொர்த் எஸ்எஸ் ஆக் பிக் பஃபர் இப்படிங்கிற நேம்லலாம் வந்து இவர் வந்து புக்ஸு ஒர்க்கெல்லாம் வந்து எழுதிட்டு பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் இவரோட ஃபேமஸான ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போகிற லோன்லி லண்டனர்ஸ் தான். இந்த ஒர்க் வந்து செம ஃபேமஸ். அதுக்கப்புறம் வந்து அவரோட ஒரிஜினல் நேமை வச்சு அவர் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த நாவல் வந்து, அதாவது த லோன்லி லண்டனர் வந்து ஒரு செமி ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவரோட 27வது வயசில் வந்து ட்ரினேட்லேருந்து மைக்ரேட் ஆகி லண்டனுக்கு வந்தவர் தான் நம்மளோட ஆத்தர். அவர் வந்து அவரோட 27வது வயசில் வந்திருக்காரு. ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணாராம். ஹோட்டலோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் கின்ஸ்டன் கோ அப்படிங்கிறது தான். அவர் வந்து மேபி ஒன் வேர்ட்ஸில் கேட்கலாம், ஒரு நியூ கம்மராக தான் அவர் வந்து இங்கிலாந்துக்கு வந்திருக்காரு. அப்புறம் வந்து 16th ஏப்ரல் 1994 வந்து இவர் வந்து இறந்துருக்கிறாரு. சம்மரிக்குள்ளே வந்து கேரக்டர்ஸ் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து மோசஸ் அலாட்டி, இவர் தான் வந்து நம்மளோட ப்ரொட்டகனிஸ்ட். இந்த ஸ்டோரியை வந்து நமக்கு ஃபுல்லாகவே நரேட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்நேம்டு நரேட்டர். அந்த நரேட்டருக்கு வந்து நம்மளோட ஆத்தர் வந்து நேம் கொடுக்கல. நம்ம மோசஸ் தான் வந்து அப்புறம் நம்மளோட ப்ரொட்டகனிஸ்ட் கிளானாட் இருக்கார் இல்லையா, அவரோட ரியல் நேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஒலிவர். அவர் வந்து ட்ரினாட்லேருந்து லண்டனுக்கு வந்து செட்டில்டாக வந்த ஒரு யங் மேன் தான். டால்ராய் வந்து ஜமாய்க்கன்லேருந்து வந்து நம்மளோட இங்கிலாந்துக்கு வந்திருப்பார். அப்புறம் டால்ராய் மம்மி டான்டி வந்து டால்ராயோட ஆன்டி லீவ்ஸ் அண்ட் ஆக்னஸ் வந்து அவங்க கூட வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 2 குழந்தைங்க உண்டு. அந்த லீவ்ஸ் அண்ட் ஆக்னஸ் வந்து ஒரு கப்பிள், அவங்களுக்கு வந்து குழந்தைங்க உண்டு. கேப்டனை வந்து ஷார்ட் ஃபார்மாக கேப்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு லா படிக்க வந்த ஸ்டூடெண்ட்டு. இங்கிலாந்துக்கு வந்து லா படிக்கிறதுக்காக வந்திருப்பார். அப்புறம் பார்ட்டுங்கிறது வந்து ஒரு லைட்டான டார்க் பர்சன். இவருக்கு வந்து டார்க்கான பர்சனை கண்டாலும் ஆகாது. அதுவும் இல்லாமல் லண்டனுக்கு வந்து செட்டில்டாக வந்திருக்கிறவங்களை கண்டாலும் ஆகாது. இவர் வந்து நேட்டிவான லண்டன் கிடையாது. இவருமே வந்து இமிக்ரேட் ஆகி வந்திருப்பார். ஏன் அவருக்கு வந்து மற்றவங்களை கண்டா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு லேட்டராக சொல்கிறேன். சம்மருக்குள்ளே போய் பார்க்கலாம். இவங்க வந்து ஒரு கிளைவேலான ஜாப் பார்த்துருப்பாங்க. ஒரு ஒயிட் உமனை வந்து லவ் பண்ணுவாங்க. அவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரைஸ். அந்த ஒயிட் உமன் வந்து பீட்ரைஸ். இவங்க அப்பாவால் வந்து 2 பேருமே வந்து பிரியிற மாதிரி வந்து சம்மரியில் சொல்லியிருப்பாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லண்டனை வந்து சென்டர் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் எல்லாருமே வந்து மைக்ரேட் ஆகி வந்து லண்டனுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எதை பேஸ் பண்ணி உள்ள கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் வேர்ல்டு வார் 1950ஸ்க்கு அப்புறம் இங்கிலாண்டோட ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளோட லைஃப் எப்படி இருந்தது, அதாவது நார்மல் கிளாஸான பீப்புளோட லைஃப் எல்லாம் எப்படி எப்படி போச்சு, லண்டனுக்கு வந்து எதுக்காக எல்லாருமே செட்டில்ட் ஆனாங்க, செட்டில் ஆனவங்க வாழ்க்கையெல்லாம் என்னென்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியை வந்து ஃபுல்லாக சொல்லுவாங்க. இந்த ஸ்டோரி வந்து கண்டினியூவாக வந்து ஒரு ஸ்டார்டிங் ஆரம்பித்து எண்டிங் இருக்காது. அங்கங்கே நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வந்து நமக்கு ஒரு ஸ்டோரியாக, அங்கங்கே ஒவ்வொருத்தங்க லைஃப்லேயும் ஒவ்வொன்று நடந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஸ்டோரியாக சொல்கிற மாதிரி நரேட்டர் வந்து நமக்கு சொல்லுவார். ஃபஸ்ட்டு வந்து மோசஸ்க்கு வந்து ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மூலியமாக வந்து கிளாடாடை வந்து கூப்பிட போவார். எங்கே அப்படின்னா ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு. ஏன்னா அவர் வந்து ட்ரினிடாட்லேருந்து லண்டனுக்கு வந்து அரைவ் ஆக போகிறாரு. ஆல்ரெடி நம்ம மோசஸ் வந்து லண்டனுக்கு வந்து 6 இயர்ஸ் ஆச்சு. இப்போ வந்து அந்த ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்லூ அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த ஸ்டேஷன் இருக்குது. இவர் மோசஸ் வந்து கிளாடாட்க்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு ஜமாய்க்கன் ஃப்ரெண்டை பார்ப்பார். அந்த ஜமாய்க்கன் ஃப்ரெண்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால்ராய் எதுக்காக வந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கம்மியான பைசாக்கு தான் வேலை பார்க்காரு. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அவங்க அம்மாவெல்லாம் வந்து இங்கே கூட்டிகிட்டு வர்றதுக்காக அவர் வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பாரு. அதனால் அவங்க அம்மா வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பிக் பண்ணுறதுக்காக அந்த வாட்டர்லூ ஸ்டேஷனுக்கு வந்து வந்திருப்பார். வாட்டர்லூ ஸ்டேஷன் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனோட பேர் தான் அது. அவங்க அம்மாவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வருவாங்க. அவங்க கூட அவங்க ஆன்ட்டி வருவாங்க, டால்ராயோட ஆன்ட்டி. அவங்க கூட 2 பேர் யாரெல்லான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லீவிஸ் ஆக்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கப்பல் பார்த்தோம் இல்லையா, அவங்க. அப்புறம் அவங்களோட 2 குழந்தைங்க எல்லாருமே வருவாங்க. நம்ம டால்ராய்க்கு வந்து பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுவார். ஏன் அப்படின்னா, இவங்கள எல்லாமே வச்சு மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு இவர்கிட்ட பைசா இல்லை. அதுவும் இல்லாமல் அவர் அப்பார்ட்மெண்ட்டில் கூட அவ்வளோ ஸ்பேஸ் இல்லை. நம்மளோட மோசஸ் வந்து பிக் பண்ண வந்தார் இல்லையா கிளனாட், அவர் வந்து இப்போ வந்து அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கி வருவார். எப்படி வருவார்னு பார்த்தீங்கன்னா, லண்டன் வந்து எல்லோரும் குளிர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குளிருக்கு ஏற்றமாவது அவர் வந்து ட்ரெஸ்ஸும் போட்டிருக்க மாட்டார். அவர் கையில் வந்து எதுவுமே ஒரு லக்கேஜே இருக்காது. ஒரு கிரே கலர் சூட் மட்டும் போட்டு அவர் பாட்டுக்கு வெறும் கை வீசிட்டு நடந்து வருவார். நம்மளோட மோசஸ் வந்து கேட்பார், என்ன நீங்கள் வந்து சில்லான கிளைமேட்டுக்கு வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு வந்து இந்த கிளைமேட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி
இவர் சொல்லுவார். லக்கேஜ் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இனிமேல் தான் நான் வந்து சம்பாதிச்சு வாங்கிக்குவேன். இனிமேல் தான் நான் எல்லாமே லண்டன்லேயே நான் செட்டில்ட் ஆக போகிறதுனால லண்டன்லேயே நான் வாங்கிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போ வந்து இவரோட கான்ஃபிடென்ட்டும் ஆப்டிமிஸ்டிக்கும் பார்த்து நம்ம மோசஸ் வந்து ரொம்பவே வியந்து பார்ப்பார். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு போவாங்க 2 பேரும். போயிட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு படுப்பாங்க. படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மோசஸ் வந்து ரிமெம்பர் பண்ணி பார்ப்பார். அவர் வந்து ட்ரினிடாக்கு வந்து எப்படி வந்தார், நாள்லேருந்து எப்படி இப்படிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரிமெம்பர் பண்ணி பார்ப்பார். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகும். நம்ம கிளெனாட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாண்டில் வந்து ஒன்று உண்டு. அது வந்து இங்கிலாந்து கவர்மெண்ட்டே வந்து ரன் பண்ணுவாங்க. அதாவது இமிக்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி. அவங்க வந்து அங்கே நம்ம ஊரில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான். அங்கே போய் அப்ளை பண்ணாங்கன்னா ஏதாவது வேலை இருந்ததுன்னா சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து வேலை இல்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் பைசா கொடுப்பாங்க. அந்த பைசா வச்சு இவங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இவங்க லைஃப்பை வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு கிளெனாட் வந்து அதில் அப்ளை பண்ணுறதுக்காக, எனக்கு நீங்கள் பாதை மட்டும் சொல்லுங்கள் மோசஸ் போதும், நீங்கள் என் கூட வந்து வழியெல்லாம் காட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுவார். சரின்னு சொல்லிட்டு நம்மளோட மோசஸ் வந்து பாதெல்லாம் சொல்லிடுவார். கிளெனாடுக்கு வந்து வீராப்பா நடந்து போவாரா, நான் போகிற வழியில் லண்டன் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். நம்ம திரும்பி வீட்டுக்கு போயிடுவோமா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு மோசஸோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு நமக்கு பாதை தெரியுமான்னு. ஆனால் மோசஸ் வந்து ரொம்பவே கைண்டாக என்ன பண்ணுவார் அப்படின்னா, கிளெனாடுக்கு வந்து இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சு அவர் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவார். ஏன்னா மோசஸ் லண்டனுக்கு வந்து 6 இயர்ஸ் ஆச்சு இல்லையா, அவருக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதனால் அவர் வந்து அவர் பின்னாடியே வந்து 2 பேருமே அப்ளை பண்ணி முடிச்சுட்டு வருவாங்க. அப்புறம் மோசஸ் வந்து யாரை பற்றி திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபார்மர் ரூம்மேட், அதாவது முன்னாள் ரூம்மேட்டை பற்றி அவர் திங்க் பண்ணுவாங்க. அதுதான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேப்டன் வந்து கேப்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் வந்து ஒரு யங் லா ஸ்டூடெண்ட். அவர் அப்பா தான் வந்து அவர் இங்கிலாந்துக்கு வந்து ஃபினான்ஷியலாக பைசா கொடுத்து படிக்க அனுப்பியிருப்பார். ஆனால் அவர் வந்து படிக்கிறத தவிர எல்லா கெட்ட வேலையுமே பார்ப்பார். இவர் வந்து நைஜீரியாவிலேருந்து லண்டனுக்கு வந்து செட்டில்ட் ஆயிருப்பார். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நைஜீரியாவிலேருந்து அவர் வந்து லண்டனுக்கு வந்து வந்திருப்பார். இவர் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரோட அப்பா கொடுக்குற பைசாவெல்லாம் ப்ராஸ்டியூட்டுக்கு, சிகரெட்டுக்கு, அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எல்லாமே செலவு பண்ணுவார். ஒரு நாள் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த விஷயம்லாம் தெரிஞ்சு, நைஜீரியாவில் தெரிஞ்சு அவர் வந்து மணி அனுப்புறதை ஸ்டாப் பண்ணிட்டார். அப்படின்னா பையன் வந்து திரும்பி வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவர் வந்து லண்டனை விட்டு போக மனசு இல்லாமல் அவருக்கு மணி வேணும் அப்படின்னா நல்ல வெல்த்தியான ஒயிட் உமன் எல்லாம் பார்த்து வந்து ஃப்ளர்ட் பண்ணுவார். ஒரே நேரத்தில் வந்து நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தாரு. அப்போ வந்து ஒரு ஜெர்மன் லேடிகிட்ட வந்து 8 பவுண்ட்ஸ் கடன் வாங்கியிருப்பார். அந்த 8 பவுண்ட்ஸ் வந்து கடன் வாங்கினதை அவங்க திருப்பி கேட்பாங்க. எதுக்காக அப்படின்னா, அவர் வந்து நிறைய கேர்ள்ஸ் கூட ஃப்ளர்ட் பண்ணுறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து ஒரு ஒயிட் உமன்ட்ட இருந்து ஒரு வாட்ச் ஆட்டையை போட்டு அவங்க வந்து பான் ஷாப்பில் வச்சு அந்த மணியை வந்து அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இதே வந்து பொழப்பா வந்து சுற்றிட்டு இருப்பார். நம்மளோட யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேப்டன் வந்து இப்படியே தான் பண்ணிகிட்டு இருப்பார். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, பாட் வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் இந்த கதை எல்லாமே வந்து ஒவ்வொருத்தங்க லைஃப்பில் நடக்கிற ஈவெண்ட்டை மொத்தமாக சேர்த்து தான் ஒரு ஸ்டோரியாக சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன். சொல்ல நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நம்மளோட பார்ட் வந்து சொல்லுவாங்க. பார்ட் யார் அப்படின்னா, அவருக்கு வந்து பைசா செலவு பண்ணணும்னா ரொம்பவே பிடிக்காத ஒரு விஷயம். பைசா வந்து யாருக்குமே தேவையில்லாமல் கொடுக்கவே மாட்டார். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவருமே ஒரு மைக்ரெண்ட்டு தான். கொஞ்சம் கருப்பான ஆளு, ரொம்ப கருப்பு கிடையாது. ஆனால் இவர் வந்து கருப்பாக இருக்கிறவங்கள பார்த்தாங்க அப்படின்னா இவருக்கு வந்து பிடிக்காது. ஏன் அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஒயிட் உமன் கூட வந்து லவ் பண்ணுவார். அந்த ஒயிட் உமன் யாருன்னா பீட்ரைஸ். இப்போ வந்து பீட்ரைஸும் அவரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க அப்பா, பீட்ரைஸோட அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க. நோ அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பீட்ரைஸ் வந்து இவங்க கண்ணில் படவே மாட்டாங்க. பீட்ரைஸை தேடி அலைவாங்க. பீட்ரைஸை தவிர வந்து வேறு எந்த விமென்ஸுமே வந்து இவருக்கு கிடைக்கவும் மாட்டாங்க. இவர் வந்து டேட் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு. அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, பீட்ரைஸ்க்கு வந்து வழக்கமாக வந்து ஒரு ஃபேவரட்டான கிளப்புக்கு ஒன்று போவாங்க. அந்த கிளப்லேயே வந்து பவுன்சர் வேலைக்கு வந்து இவர் போய் சேர்ந்துருவார். அப்போ என்னைக்காவது ஒரு நாள் வந்து பீட்ரைஸ் வருவா, அவளோட ரீபேட்சப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போய் சேருவார். ஆனாலும் அவர் வந்து பீட்ரைஸை வந்து பார்த்துருக்கவே மாட்டார். இவர் வந்து எதுக்காக வந்து லண்டன்ஸ்க்கு வர்றவங்களெல்லாம் வந்து ஹேட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு கிளெரிவலான ஜாபில் இருக்கார். இந்த ஜாபுக்கு வந்து இவர் ஆல்ரெடி பைசாவை கூட்டி கேட்கணும், சேலரி வந்து கூட்டி கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது, லண்டனுக்கு வந்து மைக்ரேட் ஆகி வர்றவங்கலாம் வந்து அவரை விட கம்மியாக சேலரி வாங்குறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க. அந்த வேலைக்கு வந்து கம்மியான சேலரி வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ வந்து இவர் அதிகமாக சேலரி கேட்டாங்கன்னு இவரை வேலையை விட்டு போக சொல்லுவாங்க இல்லையா, அதனால் எதுக்கு
எதுக்கு லண்டனுக்கு எல்லாருமே இப்படி தேடி தேடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எரிச்சப்படுவார். நம்ம ஒயிட் மென்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஒயிட் மேன் எல்லாமே வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இல்லை, சிலர் நம்மளோட மைக்ரண்ட்ஸ்க்கெல்லாம் தேவையான ஸ்டோர்ஸு, அவங்களோட ஸ்டைலில் வந்து ரெஸ்டாரண்ட் எல்லாமே ஓப்பன் சிகர் ஸ்டோரு, அப்புறம் ரெஸ்டாரண்ட் எல்லாமே நடத்துவாங்க. என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் சிகர் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் வந்து மைக்ரேட்ஸ்க்கு வேண்டியே ஸ்பெஷலாக வந்து அவங்க நடத்துவாங்க. அவங்கெல்லாம் வந்து பிளாக்ஸ் கிட்ட வந்து ரொம்பவே கைண்டாகவும் நடந்துக்குவாங்க. நம்மளோட பாய்ஸ் எல்லாம் வந்து, அதாவது லண்டனுக்கு வர்ற பாய்ஸ் எல்லாம் எதுக்கு வந்து ஃபேஷனேட் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நிறைய ப்ராஸ்டியூஷன் நடக்கும். அதனால வந்து ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து டால் ராய் கூட 2 பேர் வந்தாங்க இல்லையா, லீவிஸ் அண்ட் ஆக்னஸ். அதில் வந்து லீவிஸ்க்கு வந்து மோசஸ் கூட வந்து வேலை வந்து செட் ஆகுது. அப்போ நம்ம மோசஸ் வந்து நைட் ஒர்க்கர் இல்லையா, அவர் வந்து நைட் ஒர்க்கர் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம லீவிஸ்ட்டை சொல்கிறாரு, நைட் வேலை பார்க்குற இங்கிலாந்து மென்னோட ஒய்ஃப் கூடலாம் வேறு யாராச்சும் நைட்டு போய் படுத்துக்குவாங்க. இப்போ வந்து நீங்கள் நைட் வேலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் கூட வேறு யாராவது படுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளையாட்டுக்கு தான் சொல்லுவார். உடனே இவர் எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் பார்ப்பாரு. ஆக்னஸ் மட்டும் தனியாக தான் இருப்பாங்க. ஆனாலும் அவருக்கு வந்து அவங்க மேலே ஒரு சந்தேகம் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறது, அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணுறது, ஹராஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடூரமான விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ண ஆரம்பிப்பார். நம்ம டால்ராயோட ஆன்ட்டி இருக்காங்க இல்லையா, அந்த ஆன்ட்டி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஓப்பன் சிகர் ஸ்டோரு, ரெஸ்டாரண்ட்ஸை எல்லாமே சுற்றி பார்க்குறேன் அப்படிங்கிற பேரில் வந்து லண்டனை வந்து கரைச்சி குடிச்சிருவாங்க. இப்போ வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து லண்டனில் பர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு புது மைக்ரெண்ட் வந்து லண்டனுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாதை சொல்கிற அளவுக்கு வந்து அவங்க தெளிவாக பர்ஃபெக்டாக வந்து லண்டனை பிடிச்சி வச்சுருக்குறாங்க. லண்டன் வந்து அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சி போயிடும். நம்மளோட கிளானடுக்கு வந்து ஒரு டீசெண்டான ஜாப் கிடச்சிரும். அவர் வந்து நல்லா சூப்பராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரோட்டில் வந்து நடந்து போயிட்டுருப்பார். அவருக்கு வந்து அங்கே உள்ள லைட்டு, அப்புறம் வந்து பிரெடலி சர்க்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. அப்புறம் ப்ரூ ஸ்டைல் ஆஃப் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம்லாம் ரொம்பவே பிடிக்கும். அங்கே உள்ள லைட் செட்டிங்கு, அந்த ரோடு எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். அவர் வந்து லண்டன் மேலே அவருக்கு வந்து ஒரு தீராத லவ்வே வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அவருக்கு வந்து லண்டனை விட்டு போக இப்போ மனசே இல்லை. அந்த ரோட்டில் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒயிட் உமன் வந்து ஒரு குழந்தையோட போயிட்டுருப்பாங்க. அந்த குழந்தைய பார்த்தா ஹவு க்யூட் ஆர் யூ அப்படின்னு சொல்லி கேட்பார். ஆனால் அந்த குழந்தை வந்து இவர் வந்து பிளாக் அப்படிங்கிறதுனால அவர் வந்து வாட் ஆர் யூ டூயிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசிங்கப்படுத்தும். அவங்க அம்மாவுக்குமே வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து இவங்க பேசுகிறதுல வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ இவர் பார்ப்பாரு, நம்மளை வந்து பிளாக் ஸ்கின்னுங்கிறதுனால தான் நம்மளோட வந்து ஜெல்லாக மாட்டேன்றாங்க, நம்மளும் ஒயிட் ஸ்கின்னாக இருந்தோம் அப்படின்னா எல்லாருமே நம்மளை ஈஸியாக அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நினைப்பார். ஏன் அப்படின்னா அந்த ஒயிட் உமனும் அந்த குழந்தைய கூட வந்து இவருக்கு கொஞ்சம் அதாவது விடமாட்டுக்காங்க அப்படிங்கிறதுனால. லண்டனில் வந்து வின்டரில் வந்து எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. அதாவது மைக்ரண்ட்ஸ் எல்லாமே வின்டரில் கஷ்டப்பட்டாலும் சம்மரில் வந்து ஒரு செக்ஷுவல் எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹைடி பார்க், HYDE ஹைடி பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் வந்து எல்லாருமே கேதர் ஆவாங்க. கேதர் ஆகி யார் வேணால் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட செக்ஷுவல் பார்ட்னராக யாரை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்ம மோசஸ் இருக்கார் இல்லையா, மோசஸ் வந்து அந்த பார்க்குக்கு போயிருப்பார். அப்போ மோசஸை வந்து ஒரு ஒயிட் மேன் வந்து சூஸ் பண்ணிட்டு போவார். அந்த மேன் வந்து இவரை வந்து அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவார். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் மேனோட ஒய்ஃப் கூட வந்து செக்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவங்க ஒய்ஃப் கூட வந்து அனுப்புவார் மோசஸை வந்து அந்த ஒயிட் லேடிக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடும். அவங்க 2 பேரும் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து முடித்தோடனே அவங்க வந்து கையில் வந்து நிறையா பைசா கொடுப்பாங்க. இதே மாதிரி தான் சம்மர் டைமில் வந்து எல்லாருமே ரொம்பவே ஜாலியாக இருக்கும். அதாவது பாய்ஸ் எல்லாம் நிறைய ப்ராஸ்டியூசம்லாம் பண்ணுவாங்க. அதனால் லண்டனை விட்டு யாருக்குமே போக மனசு இருக்காது. வின்டரில் அவங்க கஷ்டப்பட்டாலும் சம்மரில் வந்து அவங்க இதே மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்து லண்டனை வந்து ஒரு சென்டர் ஆஃப் த வேர்ல்டாக நினச்சி எல்லாருமே இங்கே மைக்ரேட் ஆகி வர்றாங்க. இங்கே வந்தவங்க யாருமே திரும்பி போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஸ்டோரியோட தீம்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். லோன்லினஸ் அண்ட் ஐசோலேஷன், கல்ச்சரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஐடென்டிட்டி, ரேசிசம் அண்ட் பாவர்ட்டி, பிலாங்கிங் அண்ட் கம்யூனிட்டி, த இமிக்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் போஸ்ட் வார் பிரிட்டனில் வந்து போஸ்ட் வார்க்கு அப்புறம் என்னென்ன நடந்தது, பீப்புளோட மைண்ட் செட்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து இவங்க நமக்கு வந்து எடுத்து சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சம்மரி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கேளுங்க. வேறு நாவல் போங்க சம்மரி வேணும்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோ.